வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முளைக்கட்டின கொள்ளை பயன்படுத்தி இன்றைக்கி கொள்ளு பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கொள்ளு பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி அந்த மசாலாவை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த மசாலா தான். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கொள்ளு பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கொள்ளு பருப்பு சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு பகல் ஒரு நைட்டு முளைக்க வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா இந்த அளவுக்கு முளைச்சி வரும். பருப்பு ஊறினோன்னு கழுவிட்டு முளைக்கட்ட வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா முளைச்சி வருங்க. அதே போல் முளைச்சதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா அலசிடுங்க. அதில் பிசு பிசுன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஒரு தடவை நல்லா அலசிட்டு தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் கொள்ளு எடுத்து முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைக்கணும்னு சொல்லியிருந்தேனே, அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு நல்ல ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பேஸ்ட் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க. அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா மிளகு, சீரகம், கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நம்ம இந்த சாதத்தில் காரம்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. மிளகாயோட காரம் மட்டும்தான். அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயும் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எடுக்கிற அளவுகளை பொறுத்து நீங்கள் இது சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் இப்போ கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இப்போ மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சுருக்க கொள்ளை இது கூட சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுங்க. மசாலா கூட ஒன்று சேர்ந்து வர மாதிரி. இது போல் முளைக்கட்டி செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நமக்கு கொள்ளு நல்லா வெந்து சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே போல் உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க முளைக்கட்டி சாப்பிடும் போது. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்து கழுவிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் தண்ணியோட அளவுகள் மட்டும்தான் வித்தியாசப்படும். நான் இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே டம்ளரால் இந்த அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்கும். அதே இது வந்து நீங்கள் சாப்பாட்டு அரிசி மற்ற அரிசி ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 1க்கு 2.25 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதே போல் அரிசியும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வரும். இதில் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு போருமான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்குங்க. நம்ம அரிசி கழுவி ஊற வச்சுருந்ததை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா கொள்ளும் நல்லா வெந்து வரும், சாதமும் நல்லா வெந்து வரும். சாதமும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வேகட்டும்.
இப்போ சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் சாதமும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நான் வச்ச தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. சாதமும் நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு நமக்கு. நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி வச்சுக்குங்க. நல்லா இது போல் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதிலே தேவைன்னா நீங்கள் இன்னொரு 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு சாதம் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அப்பளம், வடகம், துவையல், உருளைக்கிழங்கு வறுவல் இது போல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த கொள்ளு பருப்பு சாதத்தை நான் இன்றைக்கி மசாலா அரைச்சி செஞ்சது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கொள்ளு சாதத்தையும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.